ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். 40 ஆண்டுகள் என்ற தலைப்பு வழியாக 40 நாட்கள் பயணத்தை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே இந்த நாளில இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தபடினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பொல்லாததை நாம் செய்வோமானால் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கை மற்றொரு கரங்களை கொடுக்கப்படும். ஐயோ, என் வாழ்க்கையை அப்படி ஆயிடுச்சு, நான் இவங்ககிட்ட சிக்கி தவிக்கிறேனே, அப்படி ஒரு சூழல் இருக்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பொல்லாப்பு செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கரங்களை கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுங்கள் நம்ம சொல்லுகின்ற பொழுது அதன் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிலிருந்து மீட்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, உன்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் உன்னை மீட்பார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.